காராக்கருணை வறுவல், சேனைக்கிழங்கு வறுவல்னே வச்சுக்கலாமே. இந்த அளவுக்கு கல் உப்பு இந்த கிண்ணத்தில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி இதில் போட்டு நல்லா குலுக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. இதில் கையை போட்டு கிளற வேண்டாங்க. இங்கே பாருங்கள், இப்படி குலுக்கி வச்சிடணும். இப்படி ஒரு டைம் பச்சை தண்ணியில் நல்ல தண்ணியில் அலசிட்டேன். இந்த அரிசி கழுவுன ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணுங்க. அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இந்த சேனைக்கிழங்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் அரிக்காமல் இருக்கும். சேனைக்கிழங்கு வறுவலுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க செய்யணும், அப்போ தான் காரம் அடிக்காமல் இருக்கும். சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ சேனைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதை இப்படி ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, வேகாது. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சேனைக்கிழங்குல உப்பு போட்டதுனால கரிச்சு போயிடுங்க. இப்போ அதில் தண்ணி ஊற்றிடலாம். சேனைக்கிழங்கு வேகிறதுக்கு இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேர் குக்கரில் வேக போடுவாங்க, அது குழஞ்சி போயிடும் அப்படியே. அதனால் நான் இப்படி செய்கிறது. குக்கரில் வேக போட்டு அந்த தண்ணியை இருத்துருவாங்க. அதில் டேஸ்ட்டு அந்த தண்ணியோடு போயிடும். அதனால் அந்த தண்ணியோடு இருந்தால் தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாங்க. தண்ணி வற்றி வர வரைக்கும் பார்க்கலாம். சேனைக்கிழங்கு வெந்து வரட்டும். சேனைக்கிழங்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.